கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேதுரு சிறைச்சாலையில பிடிக்கப்பட்ட போது சபையார் எல்லாம் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். சபையார் ஜெபித்த பிற்பாடு தேவதூதன் அந்த சிறைச்சாலையில போய் பேதுருவை காப்பாற்றி வருகிறார். அப்ப ஊக்கமான அன்பு ஒரு மனிதனை காப்பாற்றிடும், ஒரு பலவீனத்தை மாற்றிடும், ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வந்துடும். அது மாத்திரமல்ல, அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்போ நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது பாவம் செய்ய பயப்படுவோம். அதனாலதான் பைபிள் அழகா சொல்லி பாருங்க, அன்புதான் பாவத்தை மூடும். நீ அன்பு கூறுனா நீங்க என்ன தவறு செய்தாலும் அது மூடப்பட்டுரும். இந்த உலக பிரகாரமான காரியங்களையும் சரி, இல்லைன்னா கர்த்தரிடத்துல ஆவிக்குரிய பாவம் செய்திருந்தாலும் நீங்க ஆண்டவர் மேல அன்பு வச்சிருந்தா அது மூடப்படும். அதான் தேவனுடைய பெரிதான கிருபை. இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வெற்றியின் வாழ்க்கை. பிரியமானவர்களே, அன்புள்ளவர்களாய் நாம் இருக்கோமா, இல்லை கசந்து கொண்டே கோவப்பட்டு எரிச்சல் பட்டு டிப்ரெஷனோட இருக்கோமா? ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஊக்கமான அன்பு பாவங்களை மூடிடும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். ஏதோ ஒரு சின்ன கசப்பு என்கிற வேர் நம்மளுக்குள்ள வந்து விடவே கூடாது. கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள ஊக்கமான அன்பு, கணவன் மனைவியா ஊக்கமான அன்பு, அண்ணன் தம்பியா ஊக்கமான அன்பு, ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே நம்ம அப்படி இருக்கும்போது தேவன் சகலத்தை நமக்கு நன்மையாய் முடித்து தருகிறார், மேன்மை தருகிறார், நாம் உயர்த்தப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒருவர் ஒருவர் நம்ம அன்பா இருப்போம். கொஞ்ச காலம்தான், நம்ம அன்பா இருந்து வாழ்ந்தா பரலோகத்துல நித்தியமாய் வாழ போகிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் ஒருவர் ஊக்கமான அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.